அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் அமைச்சர் பதவிக்கான துளியும் தகுதியற்ற ஒட்டுண்ணி போன்ற ரகுபதியின் பிதற்றலுக்கு கடும் கண்டனம். விடியா திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதை கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெட்ட வெளிச்சமாக்கிவிட்ட விரக்தியில் ரகுபதி என்னும் உதிர்ந்த ரோபம் பதில் என்ற பெயரில் வாந்தியை கக்கி இருக்கிறது. அமைச்சர் என்ற பதவிக்கான எந்தவித தகுதியுமே இல்லாத, வெட்கம், மானம், சூடு சொரணை எதுவும் இல்லாத உள்ளவர்தான் ரகுபதி. அதிமுக வேட்டியை கட்டி அரசியல் வாழ்வு பெற்று இந்த இயக்க தொண்டர்கள் சிந்திய வியர்வையிலும் ரத்தத்திலும் சட்டமன்ற உறுப்பினராகி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பெரும் உழைப்பால் அமைச்சர் பதவியை பெற்ற இந்த ரகுபதிக்கு வாழ்வளித்த இயக்கத்தின் மீதே இழுச்சொல் உரைக்க கூசவில்லையா? அதிமுக கொடுத்த முகவரியில் இன்று வரை அரசியல் பிழைப்பு நடத்தும் ரகுபதி திமுகவின் முதல் குடும்பத்தின் சிறந்த கொத்தடிமை விருது பெற முயற்சிப்பது அவருடைய தனிப்பட்ட கேள்வியாக இருக்கலாம். அதற்கு அதிமுகவை சீண்டினால் அதற்கான பதிலடி 2 மடங்காக அவரையே வந்து சேரும். கருணாநிதி ஆட்சியில் விவசாய பம்பு செட்டுகளுக்கான மின்கட்டணம் குறித்து கேட்ட விவசாயிகளை ஈவு இரக்கமின்றி துப்பாக்கியால் சுட்டுக் கொண்ட வரலாற்றை ரகுபதி திமுகவில் இணைந்த பின்பு வசதியாக மறந்து விட்டாரா என ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.